வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரேவதிக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டு மகளிர் ஆணையத்திலேருந்து வராங்க காயத்ரி தேவி. அவங்க ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு உங்கள் பொண்ணுக்கு இப்போ நடக்க இருக்க கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் கிடையாது, அவங்களுக்கு கல்யாண ஃபோட்டோ என் கையில் இருக்குது அப்படின்னு கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோவை காட்டி அப்படியே அதிர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரி பேயறிஞ்சதுக்கிறங்க நிற்கவும், என்னம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு அந்த இடத்துல பித்து பிடிச்சிருக்கிறங்க நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. என்னோட அத்தை பையன் அவர் தான் என்னோட கணவரா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல மாலையை அப்படியே தூக்கி எறிகிறாங்க. அது வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த உண்மையை உடைச்சி கல்யாணத்தை காயத்ரி தேவி நிப்பாட்டிடுறாங்க. நம்ம கார்த்தி வராங்க, அவங்கள ஓடி போய் கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம ரேவதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் அழகாட்டு நம்ம என் பொண்ணு கழுத்தில் இந்த மருது கேடு கட்டவன் தாலியை கட்டக்கூடாது அப்படின்னு ராஜராஜா நினைக்கிறாங்க. அவங்க மகளிர் உரிமை கழகம் அந்த கிட்ட கால் பண்ணி சொல்லுறாங்க. காயத்ரி தேவி வராங்க, இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தை பார்த்தோன்னா மண்டபத்தில் ஒட்டுமொத்த பேரை அதிர்ச்சியாகவே நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, யார் உங்கள்கிட்ட இப்படி தவறான விஷயத்த சொன்னது? உண்மையாட்டே என் பொண்ணுக்கு எல்லா இதான் சம்மதம், அவள் சம்மதம் சொல்லி தான் அவள் விருப்பப்படிதாம்மா இந்த கல்யாணம் நடக்குது, உங்கள்கிட்ட யாரோ தவறாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்கங்க. இதை கேட்டதும் காயத்ரி தேவி, எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி நீங்களே கேட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதி கிட்ட நம்ம போகிறாங்க. இப்போ சாமுண்டேஸ்வரி போய், இந்த பாரு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவங்கக்கிட்ட நீ ஒழுங்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க நம்ம ரேவதி. அம்மா உங்களை எதிர்த்து நான் ஏதாவது பண்ண முடியுமா? சரி ஓகே, நான் அப்படிதாம்மா சொல்லுவேன், நீங்கள் என்னை தாராளமாக நம்புங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான் அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்போ தான் நிம்மதி வருது. அப்படா என் பொண்ணோ நான் சொல்லுறேன்னு ஒத்துக்கிட்டா அவள் கொடுத்த வாக்க காப்பாற்றுவா, தாராளமாக நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்ல நேரம் காயத்ரி தேவி நம்ம கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோவை எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ரேவதிகிட்ட காட்டுறாங்க. ரேவதி சாக்காவே நிற்கிறாங்க. அடடா உண்மையாட்டே இல்லை இருக்கிறது கார்த்தி தான். அப்போ நான் எங்கள் அத்தை பையனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனே, ஏற்கனவே எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகியிருக்கா, என்ன மேடம் சொல்கிறீங்க? இது எனக்கே தெரியாமல் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? அதுதான் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதில் உனக்கு பழைய ஞாபகங்கள் மறந்துருக்கு, அதில் தான் இந்த விஷயம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆவதை மறைச்சி எங்கள் அம்மா என்னை ஏமாற்றி எனக்கு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. 2 குடும்பத்துக்குள்ள பகனால எங்கள் அம்மா எங்கள் தாத்தா குடும்பத்தை பழிவாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு உண்மை தெரிய வருது. நம்ம ரேவதிக்கு கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் மேடம், நான் நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், எங்கள் அம்மா இந்த ரகசியத்தை எல்லாம் எனக்கு மறைச்சி தான் இந்த மருத்துவ கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறாங்க, ஆனாலும் எனக்கு இவரை பிடிக்கல, எனக்கு என் அத்தை பையன் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணுது, ஆனால் அவர் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாருன்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் இப்போ இப்படி ஒரு புதிர்ப்பு மாதிரி ஒரு இதை கொண்டு காட்டினோன்னே எனக்கு உண்மையிலே ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கும் பட்சத்தில் இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் இல்லை மேடம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி போட்டு உடைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி, என்ன என் பொண்ணு என்ன சொன்னா, உங்கள் பொண்ணு சொல்லுதை நீங்களே கேட்டுக்கிடுங்கோ அப்படின்னு அந்த இடத்துல காயத்ரி சொல்ல நேரம், என்னடி சொன்ன அப்படின்னு சொன்ன நேரம், அம்மா ஏற்கனவே எனக்கு எங்கள் எம்டி சார் கூட கல்யாணம் ஆகிருக்கு, என் அத்தை பையனு கூட, அந்த ஃபோட்டோவை இவங்க காட்டுனாங்க, எனக்கு பித்து பிடிச்சது மாதிரி இருக்குமா, இப்படி ஒன்று என் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு தோணலாம். ஆனால் இவங்க சொன்னாங்க, உனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் தான் பழைய ஞாபகங்கள் மறந்து இந்த விஷயம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்ன நேரம், எனக்கு இவ்வளோ பெரிய உண்மையை மொத்த குடும்பமும் சேர்ந்து மறைச்சிட்டிங்களாம்மா, ஏற்கனவே நான் கல்யாணம் ஆகிருக்கும் பட்சத்தில் நான் எப்படிமா இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? கார்த்தி என்ன மனசார எனக்கு மறக்க முடியலை, எங்கே பார்த்தாலும் அவரை பார்க்கக்கூடிய மாதிரியே எனக்கு தெரியுது, அப்படி இருக்க நேரம் நான் எப்படி இந்த மருத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும்? என்னை மன்னிச்சிருங்கம்மா,
இதுக்கு மேலேயும் வந்து என்ன கார்த்தியை மறந்துக்கிட்டு இந்த மருதுவை கல்யாணம் பண்ணு அப்படின்னு வந்து என்ன போஸ்ட் பண்ணதை நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா அடடா என் பொண்ணு என் மாப்பிள்ளைக்கு மேலே இருக்க பாசத்தை நிரூபிச்சிட்டா, இது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. இந்த மருது அடடா இந்த ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்த்தேன். ஆனால் இந்த ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு நம்ம மருதுவை வந்து பொறி வச்சு பிடிச்சிடலான்னு பார்த்தா மருதை வேற ஆளை விட்டுட்டு நைஸாக வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சிட்டான். ஆனால் அவன் முகத்திரைய கூடிய சீக்கிரம் நான் கிழிச்சு எறிவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதே நேரத்தில் கார்த்தியை ஃபோனை போட்டு இப்போ எங்கே இருக்கிறீங்க இங்கே வாங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை ரேவதியை வர வைக்கிறாங்க. கல்யாண ஃபோட்டோவை காட்டுறாங்க. நான் தானே உங்கள் மனைவி, அப்படி இருக்க நேரம் நீங்கள் எப்படி என்ன இன்னொரு காலத்து என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்களை நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம கார்த்தியை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம ரேவதி. சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் பார்த்து அட நம்ம இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மா உங்களுக்கு வந்து வேற விஷயத்தில் நீங்கள் எப்படின்னு தெரியாதா, ஆனால் எனக்கு வந்து என் கணவர் என்றைக்குமே எங்கள் கார்த்தி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த பாருமா நீ இப்படி ஒரு புத்தியை வச்சு என்னை வந்து இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, கல்யாணம் ஆன என்னை வந்து மறைச்சி இவர் வேற ஒரு கல்யாணத்துக்கு வர என்னை தயார் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கேன்னா உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அம்மாவை நான் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீ வந்து அவ்வளோ வெறுப்போட என் தாத்தா குடும்பத்தில் இருக்க. ஆனால் இனி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, என் கார்த்தியோட நான் சேர்ந்து வாழணும். நான் வந்து கண்டிப்பாக என் மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் அத்தை குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவங்க கூட நான் சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியின் கைகளை பிடிச்சி நம்ம ரேவதி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு என் பொண்ணு என் தங்கச்சி குடும்பத்தை மேலே வச்சிருக்க பாசம் எல்லாமே நிரூபிச்சிடா. சாமுண்டேஸ்வரி இனியாவது நீ திருந்து ரேவதி, எல்லாத்தையும் இப்படி நீ அடக்கி வச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்காத, ரத்த பாசம் என்னைக்குமே ஒட்டதான் செய்யும் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அக்கா விடுக்கா, இந்த ரேவதி கதை என்ற என்ன நம்மளுக்கு பழி வாங்கணும்னு நினச்சது ராஜ சேதுபதியை தானே. அவன் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் நம்ம பண்ணி அவன் கண்டிப்பாக வந்து அந்த 90 நாட்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அவன் அந்த கோவில் முன்னாடியே தூக்கில் தொங்கணும். இது பஞ்சாயத்து கூட்டத்தில் அவன் சொன்னதை நடக்க வைக்கணும்க்கா. இனி அவன் ஒரு நாளும் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது, அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடக்க விடாமல் நம்ம தடுக்கணும், அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரியாக சொன்ன சந்திரா. நம்ம பழி வாங்க வேண்டியது ரேவதியை இல்லை ராஜ சேதுபதியை, அந்த குடும்பத்துக்கு மூலகரமாக இருக்க இந்த கார்த்தியை நம்ம கண்டிப்பாக வந்து பழியே வாங்குவோம். இப்போ சரி இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விட்டுறாங்க. நம்ம கார்த்தி வந்து அப்படியே ரேவதியின் கைகளை பிடிச்சி தன்னோட வீட்டுக்கு ரேவதியாக அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியின் சந்திராவும் அடுத்த திட்டத்தை போடுவோம் அப்படின்னு வந்து ரெடி ஆகிறாங்கன்னு சொல்லலாங்க.